சரி, இப்போ நம்ம யூகிக்கிறத எல்லாம் விட்டுட்டு நம்ம முருகப் பெருமானோட தெய்வீக ஆற்றலை கெட்டியா பிடிச்சுக்கலாம். அவருடைய புனித கதையில் ஒரு அற்புத பயணத்தை ஆரம்பிக்கலாம். சிவபெருமானோட நெற்றிக் கண்ணில் இருந்து ஒரு தீப்பொறியா பிறந்தவர் நம்ம முருகன். தீமையை அழிச்சு உலகத்துல நல்லதை நிலைநாட்டவே அவர் வந்தாரு. எப்பவும் இளமையா இருக்கிறவருன்னு சொல்லப்படுற முருகன் அழகான மயில் மேல வலம் வற்றாரு. அழகன் இல்ல பேரழகன் நம்ம முருகன். குமரி கண்டத்தில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் அவருடைய கதைகள் காலத்தை கடந்தும் எதிரொலிக்குது. அவர்தான் நம்மள காக்கிறவரு, பேரொலி, அறிவின் உருவம். அவருடைய 6 முகங்கள் அவருடைய எல்லையற்ற ஆற்றலையும் வற்றாத சக்தியையும் காட்டுது. கோடிக்கணக்கான மக்களால வன்கப்படுற முருகப்பெருமானோட கதை நம்பிக்கைக்கும் பலச்சுக்கும் ஒரு பெரிய வெளிச்சம். அடுத்த தடவை உங்களுக்கு தைரியமும் ஜானமும் தேவைப்படும் போது நம்ம முருகனா நினைச்சுக்கோங்க. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல வழியில் நடங்க.